மங்களாதேவி கோவில் அல்லது மங்களதேவி கண்ணகி கோவில் தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களின் எல்லையில் மேற்கு தொடர்ச்சி மலையின் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1300 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடமாகும். இதில் கூறப்படும் மங்களாதேவி யார்? இவர் உண்மையில் கண்ணகிதானா? இந்த கோவில்தான் உண்மையில் கண்ணகிக்காக கட்டப்பட்ட கோயிலா? கண்ணகியும் மங்களாதேவியும் ஒரே பெண் தெய்வமா அல்லது வெவ்வேறு தெய்வங்களா? இந்த கேள்விக்கான பதிலை இதற்கு முன் நடந்த ஆராய்ச்சிகளின் அடிப்படையிலும் தலைசிறந்த சங்க நூலான சிலப்பதிகாரத்தின் துணையோடும் காண விளைவதுதான் இன்றைய காணொளி. தமிழின் ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தின் நாயகி கண்ணகிக்காக கட்டப்பட்டது இக்கோயில் என்கிறது சிலப்பதிகாரம். மதுரையை எரித்த பிறகு கண்ணகி சேரநாடு வழியாக வந்து இங்குள்ள விண்ணேற்றி பாறை, தற்போது வண்ணாத்தி பாறை என்ற இடத்திலிருந்து கணவன் கோவலனுடன் சொர்க்கம் சென்றதாக கருதப்படுகிறது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சேர மன்னன் சேரன் செங்குட்டுவன் இமயமலையில் இருந்து கல் கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலை வடித்து இந்த கோயிலை கட்டியதாக இலக்கிய குறிப்புகள் கூறுகின்றன. சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோ அடிகள் சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு கோவில் கட்டியதை கண்ணகி கோட்டம் என்று குறிப்பிடுகிறார். மங்களாதேவி கோவில் என்பது சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கண்ணகி கோட்டம் தான் என்பதை பேராசிரியர் சி கோவிந்தராசனார் என்பவர் நீண்ட ஆய்வுக்கு பிறகு உறுதிப்படுத்தினார். சிலப்பதிகாரத்தில் இளங்கோ அடிகள் விவரித்துள்ள கண்ணகியின் பயண பாதையை அடிப்படையாக கொண்டு பேராசிரியர் கோவிந்தராசனார் 1945ஆம் ஆண்டு பூம்புகாரிலிருந்து தனது ஆய்வை தொடங்கினார். சுமார் 18 ஆண்டுகள் தொடர் ஆய்வுகளை மேற்கொண்ட அவர் 1963ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதி அடர்ந்த வனப்பகுதியில் சிதைந்த நிலையில் இருந்த இந்த கோவிலை கண்டறிந்தார். கோவில் வளாகத்தில் சிதைந்த நிலையில் இருந்த பெண்ணின் சிலையை கண்டெடுத்தார். அந்த சிலையின் தலைப்பகுதியை ஆய்வு செய்த போது அது அந்த மலைப்பகுதியில் கிடைக்கும் கற்களால் ஆனது அல்ல என்பதும், அது இமயமலை பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட கல் என்பதும் உறுதி செய்யப்பட்டது. இது சேரன் செங்குட்டுவன் இமயமலையிலிருந்து கல் கொண்டு வந்து சிலை வடித்தான் என்ற இலக்கிய செய்தியுடன் ஒத்துப்போனது. மேலும் அங்குள்ள 11ஆம் மற்றும் 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகளும் இது கண்ணகிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் என்பதை உறுதி செய்தன. இங்கு 11ஆம் நூற்றாண்டு ராஜராஜ சோழன் மற்றும் 13ஆம் நூற்றாண்டு குலசேகர பாண்டியன் காலத்து கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இது பாண்டியர் காலத்து கட்டிடக்கலையை பிரதிபலிக்கிறது. மாபெரும் கிரானைட் கற்களால் கட்டப்பட்ட இதன் சுவர்கள் 80 அடி நீளமும் 12 அடி உயரமும் கொண்டவை. கோவிலில் உள்ள 11ஆம் நூற்றாண்டு ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டுகளிலும் 13ஆம் நூற்றாண்டு குலசேகர பாண்டியன் காலத்து கல்வெட்டுகளிலும் இத்தெய்வம் பூரணி, ஆளுடைய நாச்சியார் மற்றும் மங்களாதேவி போன்ற பெயர்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கண்டுபிடிப்பிற்கு பிறகுதான் மக்கள் மறந்திருந்த இந்த வரலாற்று இடம் மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்தது. இவருடைய இந்த சாதனைக்காக இந்திய அரசு இவருக்கு தொல்காப்பியர் விருது வழங்கி கௌரவித்தது. சரி, இப்பொழுது நமக்கு இருப்பது 2 கேள்விகள். 11ஆம் மற்றும் 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகளில் கண்ணகியின் பெயர் ஏன் இல்லை? தற்போது சித்ரா பௌர்ணமி நாளன்று 2 சிலைகளுக்கு பூஜை செய்யப்படுகிறது. ஒன்று மங்களாதேவி என்ற பெயரில் கேரள மக்களால், இன்னொன்று கண்ணகி என்ற பெயரில் தமிழ்நாடு மக்களால். அப்படியானால் இருவரும் ஒருவர் இல்லையா? இதற்கான விடையை சிலப்பதிகாரம் நமக்கு தருகிறது. ஆம், செங்குட்டுவன் வடவிமயம் சென்று கண்ணகிக்கு சிலை எடுத்து நாடு திரும்புகையில் அரண்மனையில் வரவேற்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருந்தன. அப்பொழுது செங்குட்டுவனின் மனைவியான வதுவை வேண்மாள் விளக்கேந்தி காத்திருந்தாள் என்பதை இளங்கோவடிகள் பின்வருமாறு கூறுகிறார். தமனிய மாளிகை புனைமணி யரங்கின் வதுவை வேண்மாள் மங்கள மடந்தை மதியேர் வண்ணங் காணிய வருவழி எல்வளை மகளிர் ஏந்திய விளக்கம். இந்த பாடலை உற்று நோக்கினால் ஒன்று நமக்கு தெளிவாக விளங்கும். இளங்கோவடிகள் மங்கள மடந்தை என்று கண்ணகியை குறிப்பிடவில்லை. மாறாக தன் அண்ணியார் செங்குட்டுவனின் மனைவி வதுவை வேண்மாளையே மங்கள மடந்தை என்று குறிப்பிடுகிறார். இந்த மங்கள மடந்தையே பின் நாட்களில் மங்களதேவி என்று சோழர்கள் கல்வெட்டில் பொறித்து வைத்திருக்கின்றனர். ஏனென்றால் 1000 ஆண்டுகளுக்கு பின் சோழர்கள் காலத்தில் மடந்தை என்னும் சொல் வழக்கு திரிந்து தேவி என்னும் சொல் வழக்கு இருக்கலாயிற்று. அந்த நாட்களில் தமிழ் அரசர்கள் தங்கள் தாய்க்கு கோவில் கட்டுவதை மரபாகவே வைத்திருந்தனர். செங்குட்டுவனும் கண்ணகிக்கு மட்டுமல்ல, தன் தாய் நற்சோனைக்கும் கோவில் கட்டியவர். பின் நாட்களில் வதுவை வேண்மாளுக்கும் அங்கே கோவில் சன்னதி எழுப்பப்பட்டிருக்கக்கூடும். அதையே 1000 ஆண்டுகளுக்கு பின் வந்த சோழர்களும் பாண்டியர்களும் கோவிலில் கல்வெட்டுகளாய் எழுதி வைத்திருப்பார்கள் என்பது புலப்படுகிறது. இது கண்ணகிக்காக கட்டப்பட்ட கோவில் என்றாலும் இதற்குள் 5-6 சன்னதிகள் இருக்கின்றன. அதில் இருக்கும் 2 சன்னதிகளை, ஒரு சன்னதியை மங்கள மடந்தைக்கும் மற்றொரு சன்னதியை கண்ணகிக்கும் வைத்து வழிபட்டு வருகின்றோம். இக்கோவில் அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ளதால் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி அன்று ஒரு நாள் மட்டுமே பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். கருவறையில் கண்ணகி வீற்றிருக்கிறார். மற்றொரு சன்னதியில் மங்களாதேவி என்ற வதுவை வேண்மாள் வீற்றிருக்கிறார். இது தவிர சிவன், விநாயகர் மற்றும் கருப்பசாமி ஆகியோருக்கும் தனிச்சன்னதிகள் உள்ளன. இங்கிருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கோ அல்லது பாண்டியர் கால அரண்மனைக்கோ செல்வதாக நம்பப்படும் ஒரு பழமையான நிலத்தடி சுரங்கப்பாதை உள்ளது. இந்த கோவில் கேரளா மற்றும் தமிழ்நாடு ஆகிய 2 மாநிலங்களின் எல்லையில் அமைந்துள்ளதால் சித்ரா பௌர்ணமி விழாவை 2 மாநில அரசுகளும் இணைந்து நடத்துகின்றன. இந்த சிதைந்த கற்கோவில் மீண்டும் எடுத்து கட்டப்பட வேண்டும் என்பது எங்கள் சேனலின் பல நாள் விருப்பமாகும். தங்களது கருத்துக்களை கருத்து பகுதியில் பதிவிடவும். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான சுவை மிகுந்த வரலாற்று குறிப்புகளை கேட்டறிவதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.